கடைசியாக சொல்கிறேன், உனக்கு புருஷன் வேணும்னா உன் அழகுக்கும் கண் அசைவுக்கும் காலடியில் விழ 100 பேர் காத்திருக்காங்க. அவங்கள தேடிப்போ. தேவையில்லாமல் என் சிநேகிதியின் வாழ்க்கையில் விளையாட நினைக்காதே. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் தரைமட்டமாக்குவேன். தன்னையே பார்த்தபடி விக்கித்து நிற்கும் கனகாவை பார்க்கிறாள். என்ன பார்க்கிற? இது சத்தியம். உன் மகள் இப்ப அழகா 8 வயசுல தாமரப்பூவாக மலர்ந்து சிரிக்கிறாளே, அவளை வச்சே பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பேன். அப்பாவும் நானும் நடுநாயகமாக இருந்து பரனில் தூக்கிப்பட்ட பழைய ஆல்பத்தை காட்டி உங்க அபிமான நட்சத்திரம் திரையுலக தாரகை வாழ்க்கையை பாருங்க. இதை போல ஈனப்பிறவியை யாருமே பார்த்திருக்க முடியாதுன்னு மேடை போட்டு சொல்வோம். அப்புறம் நீ தூக்கு மாட்டித்தான் சாகணும். இனி குடும்ப பெண்ணா வாழணும்னு கனவில் கூட நினைக்காதே. அந்த தகுதியை வீட்டுப்படியை விட்டு காலடி எடுத்து வச்சியே, அந்த கணமே எழுந்துட்ட. இனி நீ அழுது புரண்டாலும் அந்த தகுதி உனக்கு கிடைக்காது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சஞ்சய் உன்னை மனசிலிருந்து செல்லா காசாக தூக்கி எறியணும். என் சுமதியை தேடி ஓடி வரணும். இதை நீ செய்யணும். நான் வரேன். அப்பான்னு ஏதோ உன் வாய் உச்சரிச்சதே, அதை கேள்விப்பட்டாலே அப்பா நொறுங்கி போயிடுவார். இந்த வீட்டில் நுழைஞ்ச பாவத்துக்கு நான் 100 குடம் தண்ணியை என் தலையில் ஊற்றிக்கணும். அடுத்த நிமிடம் அங்கு நிற்காமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் மாடிப்படிகளை கடந்து வாசலுக்கு வந்து வெளிகேட்டை திறந்து தெருவில் இறங்கி வேகமாக நடக்கிறாள். புயலாக வந்து சென்ற தங்கை சொன்ன வார்த்தைகளை ஜீரணிக்க இயலாமல் திக்பெருமை படைத்தவளாக அப்படியே உணர்ச்சியற்று அமர்ந்திருக்கிறாள் கனகதாரா. நான் கனகதாரா பேசுகிறேன். என்ன கனகா, குரல் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை, அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். கனகா, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன ஆச்சு? தேவையில்லாமல் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு இப்போதான் தோணுது. என்னை கல்யாணம் பண்ணி வீட்டு பறவையாக மாற்றிடுவீங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் என் அழகுக்கு அடிமையாக எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை தேர்ந்தெடுத்தது தப்புன்னு படுது. ஒரு சாதாரண ரசிகனுக்கு நான் அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டேன். என் செல்வாக்குக்கும் புகழுக்கும் நீங்கள் தூசுக்கு சமானம். கனகா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்காக என்னை உயிராக நேசிச்சவளை உதறிட்டு வந்திருக்கேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது கனகா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இன்னும் சினிமா உலகில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னை மறந்துடு ப்ளீஸ். கனகா, உனக்கு என்ன ஆச்சு? நான் புறப்பட்டு வரேன். நேரில் பேசுவோம். இங்கே பாரு, நீ நேரில் வந்தா தெருவில் தான் நிற்கணும். வீட்டுக்குள்ளே கூட அனுமதிக்க மாட்டேன். அவமானப்பட்டு தான் திரும்பணும். குட் பை. வச்சிடுறேன். ஹலோ, சஞ்சய் தானே பேசுறது? ஆமாம், நீங்கள் யார்? நான் ரத்னா, சுமதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் யார் சொல்கிறதையும் கேட்குற மனநிலை இல்லை. வச்சிடுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். அதுக்கு காரணம் கனகதாரா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படி சொல்ல சொன்னதே நான் தானே. எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? எங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்க நீங்கள் யார்? உங்கள் ஃப்ரெண்டுக்காக இப்படி செய்கிறீங்களா? நிச்சயம் என்னால் சுமதியை ஒத்துக்க முடியாது. கனகதாராவை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். கனகதாரா கழுத்தில் நீங்கள் 2வதாக கல்யாணம் கட்ட போகிறேன்னு சொல்கிறீங்களா? என்ன, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு கொஞ்சமும் அறிவில்லையா? இன்னொருத்தர் மனைவின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பதிவிரதையை கல்யாணம் பண்ண துடிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற கட்டுக்கதையை நம்ப நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சரி, நீங்கள் தயவு செய்து கோயம்புத்தூர் புறப்பட்டு வாங்க. நான் நேரில் எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன். அப்புறம் உங்கள் முடிவு. நீங்கள் கனகதாராவை கல்யாணம் பண்ணிக்க தடையாக இருக்க மாட்டேன். அவள் காட்டிய ஆல்பம், திருமண ஃபோட்டோ எல்லாவற்றையும் பார்க்கிறான். அந்த கனகதாரா வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்த சகோதரி. எப்போ அவள் புருஷனையும் குழந்தையும் விட்டுட்டு தன் அழகை நினைச்ச ஆணவத்துடன் வீட்டை விட்டு போனாலோ அவளை நாங்கள் எங்கள் மனசுலேருந்து சுத்தமாக வழிச்செறிஞ்சிட்டோம். எங்கள் மாமா ஊரை விட்டே கிளம்பி வந்தார். இப்போவும் மகளுடன் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. கனகதாராவை பற்றி பக்கம் பக்கமாக வர்ற செய்திகள் எதையுமே காதிலே வாங்க மாட்டோம். அவள் மக சுமித்ராவும் இந்த நிமிஷம் வரை அம்மா இறந்துட்டாங்கன்னு தான் வாழ்ந்துட்டுருக்கா. இந்த உண்மை
கனகதரா என் உடன் பிறந்தவங்கிற விஷயம் சுமதிக்கு கூட தெரியாது. நீங்க பெருசா கனகதாராவை உங்க மனசில் ஒரு தேவதையாக நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அவ அதற்கான அருகதை இல்லாதவன்னு தெரியப்படுத்த தான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. தயவு செய்து சுமதியை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இல்லாத வாழ்க்கையே தேவையில்லைன்னு தற்கொலை செய்துக்க போயிட்டா. அவளை காப்பாத்தி நிச்சயம் உங்களிடம் சேர்த்து வைப்பேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கேன். சுமதியை ஏத்துக்கோங்க. அந்த கேடுகட்டவளை மறந்துடுங்க. ப்ளீஸ் சஞ்சய். இது உங்க வாழ்க்கை. அதை நீங்க மகிழ்ச்சியா சுமதியோடு வாழணும். தன் முன் சஞ்சய் நிற்பதை சுமதியால் நம்ப முடியவில்லை. இதெல்லாம் நிஜம்தானா? ரத்னா சொன்னது போல அன்பான நெஞ்சங்களை கடவுள் கைவிட மாட்டார் என்பது புரிய அன்புடன் சஞ்சயை பார்க்கிறாள். சுமதி, என்னை மன்னிச்சிடு. தெரியாம தவறான பாதையில் போயிட்டேன். உன் ஃப்ரெண்ட் ரத்னா கண்ணை மூடிட்டு பாழும் கிணற்றில் விழ இருந்த என்னை காப்பாத்தி கரை சேர்த்துட்டா. எனக்காக உயிரை விட துணிஞ்ச உன் முன்னே தலை குனிஞ்சு நிற்கிறேன் சுமதி. என்னங்க இது? எதுக்காக இப்படி பேசுறீங்க? என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சதே, அதுவே போதும். ரத்னாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இனி நம்ம 2 பேருக்கும் இடையே பிரிவென்பதே வரக்கூடாது. உண்மைதான் சுமதி, பயப்படாதே. இனி உன்னை பிரியவே மாட்டேன். சீக்கிரமே கல்யாண தேதியை முடிவு பண்ண சொல்லி உன் கழுத்தில் தாலி கட்டுறேன். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்க முடியாதவ உன் ஃப்ரெண்ட் ரத்னா. சொன்னவன் அவளை அன்போடு தழுவிக் கொள்கிறான். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் நிறைந்து புன்னகைக்கிறாள் சுமதி. நீ சென்னைக்கு போன 2 நாளும் சுமித்ரா ரொம்ப சந்தோஷமாக அந்த மாதவி வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கா ரத்னா. பேச்சுக்கு பேச்சு அம்மா அம்மான்னு அவங்கள பற்றியே பேசுகிறா. ஆமாம்ப்பா, மாதவியோட குணம் யாருக்கும் வராது. சுமித்ராவுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பெண் மாதவிக்கு கணவன் இருந்து நாளாச்சாம்மா. ஆமாம்ப்பா, 5 வருஷம் ஆச்சாம். குழந்தைக்காகவும் அவளோட மாமியார் மாமனாருக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டுருக்கா. கடவுள் நல்லவங்களைத்தான் அதிகமாக சோதனை பண்ணுறாரு. நம்ம மனோகர் மனைவியை இழந்து நடைப்பிடமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த பெண் மாதவி கணவனை இழந்து வாழ்ந்துட்டுருக்கா. அப்பா, என் மனசில் ஒரு எண்ணம் தோணுதுப்பா. என்னம்மா? நாம் ஏன் நம்ம மாமாவுக்கு மாதவியை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுற சுமித்ராவுக்கு அந்த மாதவியே அம்மாவாக வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? என்னம்மா சொல்கிற? ஆமாம்ப்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி தனி மனுஷியாக மாமா கஷ்டப்படுவார்? அவரோட வாழ்க்கை இப்படி பாலைவனமாக மாறினதுக்கு ஆசையின் மொத்த உருவமாக இருந்தவளை அவருக்கு கட்டி வச்சதும் ஒரு காரணம் தானேப்பா. நாம தான் அவர் வாழ்க்கையில் திரும்ப மலர்ச்சியை கொண்டு வரணும்ப்பா. நீ சொல்கிறது கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அது சாத்தியப்படுமா? மனோகரை சம்மதிக்க வச்சாலும் அந்த மாதவி அவங்களோட மாமனார் மாமியார் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்க வைக்கணும்ப்பா. முதலில் பெரியவங்க பேசி முடிவு பண்ணுங்க. நீங்கள் மாதவியோட மாமா அத்தையை பார்த்து பேசுங்க. அவங்க இதுக்கு சம்மதிச்சா அதுக்கு பிறகு மாதவியும் பேசி சம்மதிக்க வைக்கலாம். நாளைக்கு 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைங்க அபர்ணாவும் சுமித்ராவும் சகோதரிகளாக சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கையும் அர்த்தப்படும். சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுற ரத்னா. நீ சொன்ன மாதிரி நான் மாதவியோட வீட்டுக்கு போய் பெரியவங்களை பார்த்து பேசுகிறேன். அந்த கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மனோகர் வாழ்க்கை திரும்பவும் நல்ல விதமாக மலரும். செல்ஃபோன் அழைக்க, சொல்லுங்க மாமா. ரத்னா, அத்தை நம்மை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. என்னம்மாம்மா? எப்போ? என்னாச்சு? தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிடுச்சு. மாமா கிட்ட சொல்லிடு. இதோ உடனே புறப்பட்டு வரோமாம்மா. சோகமே உருவாக உட்கார்ந்துருக்கிறான் மனோகர். எனக்காகவே வாழ்ந்தவங்க அத்தை. அவங்க மட்டும் இல்லாட்டி என் வாழ்க்கை எப்போவோ முடிவுக்கு வந்திருக்கும். கடைசி வரை என்னை பற்றி கவலைப்பட்டே போய் சேர்ந்துட்டாங்க. என்ன செய்யறது மனோகர்? விதி முடியும் போது போய் சேர வேண்டியது தானே. இருந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. மாமா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன மனோகர்? சொல்லுங்க. சுமித்ரா கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். என் மனசு சரியில்லை. திருவண்ணாமலை ரமணா ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு இருக்கேன் மாமா. என்ன மனோகர்? கடை வியாபாரம் மற்றது எல்லாம் மேனேஜர் பார்த்துப்பாரு. ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் மாமா. ரத்னா அப்பாவை பார்க்கிறாள். போயிட்டு வரட்டும்பா. அவர் மனதுக்கும் அமைதி தேவைப்படுது. மன உளைச்சல் அதிகமானா
கடைசியில் விரக்தி தான் மிஞ்சும். அந்த நிலைக்கு போகக்கூடாது. சொன்னவள் மனோகரை பார்க்கிறாள். நல்லா போயிட்டு வாங்க மாமா. அந்த கடவுள் உங்க மனசுக்கு தெளிவையும் நிம்மதியையும் கொடுக்கட்டும். சுமித்ராவை நாங்க பார்த்துக்கிறோம். ஒரு வாரம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டீங்க, என்ன விஷயம் மேடம்? உதவியாளர் சிந்து கேட்க, பர்சனல் வேலை இருக்கு சிந்து, கோயம்புத்தூர் வரை போறேன், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். 2 நாளில் வந்துடுவேன். நான் போறது ரகசியமாகவே இருக்கட்டும். எளிமையாக காட்டன் சேலையில் தன்னை அடையாளம் தெரியாமல் இருக்க பர்தா அணிந்து கிளம்புகிறாள். காரில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியவள், டிரைவர் நீங்க போகலாம், நான் ஃபோன் பண்ற அன்னைக்கு சொல்ற இடத்துக்கு வந்தா போதும். அவள் நடவடிக்கை எல்லாமே அவளை சேர்ந்தவர்களுக்கு புதிராக இருக்கிறது. ஏசி காரிலும் பிளேனிலும் வேலையாட்கள் புடைசூழ செல்பவள் தனி மனுஷியாய் ரயிலில் ஏறிச் செல்கிறாளே. கோயம்புத்தூர் வந்து இறங்கியவள் மனதில் பழைய ஞாபகங்கள் வட்டமிடுகின்றன. அப்பா ரத்னாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை நிழலாடுகிறது. இனி அவர்களுடன் நான் எந்த நாளும் சேர முடியாது. என்னை ஒரு மனுஷியாகவே மதிக்காமல் பேசிவிட்டு போன தங்கை. கண்களில் கண்ணீர் திரளுகிறது. எங்கம்மா போகணும்? ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போப்பா, ரூம் போடணும். காந்திபுரத்தில் லக்ஷ்மி விலாஸ், சாப்பாடு தங்க வசதியாக இருக்கும், அங்கே போகவா? சரிப்பா. ஆட்டோவில் ஏறிக்கொள்கிறாள். என் பெயர் வகிதா, என் கணவர் துபாயில் இருக்காரு. படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவணுங்கிறது எங்கள் 2 பேரோட விருப்பம். உங்கள் பள்ளிக்கு 1 லட்சம் நன்கொடை தர விரும்புகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. நீங்கள் பள்ளியின் பெயருக்கே செக் எழுதி கொடுக்கலாம். எங்கே இருக்கீங்க? உங்களை பார்க்க எப்போ வரணும்னு சொல்லுங்க, நானே நேரில் வரேன். இல்லைம்மா, எனக்கு குழந்தை இல்லை. அந்த பிஞ்சு குழந்தைகளை நேரில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு நானே நேரில் வரேன். சந்தோஷமா, அவசியம் வாங்க. பள்ளி வேனையிலிருந்து சுமித்ராவுடன் இறங்கும் ரத்னாவை தூரத்திலிருந்து கவனிக்கிறாள் கனகா. என்னை உரித்து வைத்தாற்போல வருபவள் அவள்தான் என் மகள். இவ்வளவு நாள் பாறையாக இருந்த அவள் மனம் உருகுகிறது. சுமித்ரா, அபர்ணா, கிளாஸ்க்கு போங்க, நான் ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். மேடம், எனக்கு 1 hour பர்மிஷன் வேணும். என்ன ரத்னா, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் சுமதி இங்கே வேலை பார்த்தாளே, அவள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன். என்ன ரத்னா, உன் நெருங்கிய சிநேகிதி சுமதி, 1 hour போதுமா? என்ன, கல்யாணம் பேசி முடிக்கிறாங்களா? ஆமாம் மேடம். தாராளமாக போயிட்டு மதியம் லஞ்சு முடிச்சுட்டு வா. உன் கிளாஸை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். வெளியில் வந்தவள் தெருவில் நின்ற ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொள்கிறாள். என்ன, உள்ளே நுழைந்த வேகத்திற்கு ரத்னா எங்கோ வெளியில் செல்கிறாளே. அதுவும் நல்லதுக்குத்தான். இதுதான் சரியான நேரம். பள்ளியில் நுழைகிறாள் கனகதாரா. வாங்க மேடம். கையோடு கொண்டு வந்த ஸ்வீட் பார்சலை அவளிடம் கொடுக்கிறாள். எல்லோருக்கும் கொடுங்க மேடம். சொன்னவள், நான் செக் கொண்டு வரலை, கேஷாக தான் கொண்டு வந்திருக்கேன். 100 ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து வைக்க, அப்படியா, இந்த வவுச்சரில் மட்டும் கையெழுத்து போட்டுடுங்க. உங்கள் கையால் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்களா? இல்லை, பள்ளி ஊழியரை விட்டு ஸ்வீட் கொடுக்க சொல்லவா? இல்லை மேடம், எனக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எனக்கு சுமித்ராங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். அந்த பேரில் மாணவிகள் யாரும் இருக்காங்களா? அப்படியா, அந்த பேரில் 2 மாணவிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பார்த்து தான் சொல்ல முடியும். ஒன்று செய்கிறீங்களா? 3ஆம் வகுப்பில் சுமித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். அவள் சித்தி ரத்னா இங்கே தான் டீச்சராக வேலை பார்க்கிறா. ரொம்ப நல்லது. அந்த சுமித்ராவை வர சொல்லுங்க. என் கையாலே சாக்லேட் கொடுத்துட்டு கிளம்புறேன். அழைப்பு மணியை அடிக்க வந்த அட்டெண்டரிடம், 3ஆம் வகுப்பில் இருக்கிற சுமித்ராவை ஆஃபீஸ் ரூம் அழைச்சிட்டு வாப்பா. அடுத்த 5வது நிமிடம், கூப்பிட்டீங்களா மிஸ்? தன் அருகில் வந்து நிற்கும் மகளை முகத்தில் மூடிய பர்தாவின் மெல்லிய இடைவெளி வழியாக விழிநீர் திரள பார்க்கிறாள். ஆமாம் சுமித்ரா, இந்த மேடம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வர சொன்னேன். அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் மேடம். நீங்கள் யாரு? ஏன் இப்படி முகத்தை மூடி இருக்கீங்க? சுமித்ரா, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க மத வழக்கப்படி பர்தா போட்டிருக்காங்க. சாரி மேடம்.
என்ன நீ அம்மானே சொல்லலாம். உன் பேர் சுமித்ராவா? உங்க அம்மா பேர் என்ன? வந்து தெரியாது மேடம். சுமித்ராவுக்கு அம்மா இறந்துட்டாங்க. அப்படியா? சாரி. ஆமாம் மேடம். எங்க அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க. அவங்க ஃபோட்டோவை கூட நான் பார்த்ததில்லை. பாவம் இந்த பொண்ணு. அம்மாவோட அன்புக்காக ஏங்குறா. அந்த இறைவன் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மாவை இவகிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. சுமித்ராவை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறாள். நல்லா படிக்கிறியா தங்கம்? ஆமாம். ரத்னா சித்தி பாடம் சொல்லி தருவாங்க. அப்புறம் எங்க தாத்தா பாட்டெல்லாம் சொல்லி தருவாரு. உங்க தாத்தா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆனா எங்க பாட்டி தான் செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப அழுதாங்க. சரி, நீ நல்லா படிக்கணும். அப்பா சித்தி சொல்றபடி கேட்கணும். சரியா? சரி மேடம். அம்மான்னு சொல்லுடா. சரிம்மா. என் கண்ணே. அவளை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறாள். உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த பெயரின் மேல் அபிமானமா, இல்லை இந்த குழந்தை உங்கள் மனதை கவர்ந்துட்டாளா? இரண்டுமே தான். கை நிறைய சாக்லேட்டுகளை ஒரு கேரி பேக்கில் போட்டு அவளிடம் கொடுக்கிறாள். வாங்க, நீங்க வருவீங்கன்னு ரத்னா ஃபோன் பண்ணி சொன்னா. லக்ஷ்மியையும் சங்கரனையும் பார்க்கிறார். உங்க பேத்தி ரொம்ப சுட்டிகை. எங்களோடு இருந்த 2 நாளும் பாட்டி தாத்தான்னு ரொம்ப பிரியமா இருந்தா. ஆமாம், அவளும் உங்களை பத்தி நிறையவே சொன்னா. என்ன சாப்பிட்றீங்க? வெயில் நேரமா இருக்கு. மோர் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உட்காருங்க. பரவாயில்லை, இருக்கட்டும். எல்லோரும் குடிப்போம். நீங்க பேசிட்டு இருங்க. உங்க பிள்ளை உங்களை விட்டு போனாலும் ஒரு மகளாக உங்க மருமகள் மாதவி உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறா போல இருக்கு. ஆமாம், அதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். அதற்குள் மோருடன் வந்த லட்சுமி ஆளுக்கு ஒரு டம்ளரை எடுத்து கொடுத்து அமர்ந்து கொள்கிறாள். உங்க பெரிய பெண் இறந்துட்டதாக மாதவி சொன்னா. என்ன, உடம்பு முடியாம இருந்தாளா? ஆமாம்மா. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? சும்மா பேசுங்க, என்ன தயக்கம்? உங்க மருமகள் மாதவி இந்த சின்ன வயசுலேயே கணவனை இழந்து தனி ஆளாக ஒரு பெண் குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு பிறகு அவளுக்கு யாரு துணை? உங்க பேத்தி. அந்த சின்ன சிறுசு வளர்ந்து ஆளாகி நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் மாதவிக்கு அவசியம் பாதுகாப்பு தேவை. வயசான நாம எவ்வளவு நாளைக்கு துணை வருவோம்? அதை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. எங்க மனசிலும் அந்த எண்ணம் இருக்கும். மாதவியோட மனசை மாத்தி அவளுக்கு ஒரு துணையை தேடி கொடுக்கணுங்கிற ஆசை நிறையவே இருக்கு. 8 வயசு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற அவளை யார் நல்ல மனசோடு கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்கன்னு தெரியல. அப்படி ஒருத்தர் கிடைச்சா நாங்கள் தாராளமாக எங்கள் மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கோம். சந்தோஷம் முகத்தில் பரவ அவர்களை பார்க்கிறார். அப்படி ஒரு நல்ல மனசுள்ள மனுஷனை நான் காண்பிச்சா மாதவியை கட்டி வைப்பீங்களா? நிச்சயமாங்க. யாருங்க அது? கூட்டிட்டு வாங்க. வயசான எங்களை பற்றி கூட கவலை இல்லை. எங்கள் மருமகளையும் பேத்தியையும் ஏற்றுக்கிட்டாலே போதும். நம்ம மாதிரி ஆளுங்க மிச்சம் இருக்கிற நாட்களை எங்காவது முதியோர் இல்லத்தில் கூட வாழ்ந்துட்டு போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆவலுடன் விசாரிக்க, என் மருமகன் மனோகர். என்ன சொல்றீங்க? உங்க மருமகனா? சுமித்ராவோட அப்பாவா? ஆமாம். அவரை போல தங்கமான மனுஷனை பார்க்க முடியாது. அந்த பாவிக்கு அவருடன் வாழ கொடுத்து வைக்கலை. அது அந்த நல்ல உள்ளத்தை வாழ வைக்கணும்னு விரும்புகிறேன். மாதவியைப் போல ஒரு அன்பான பெண் கிடைச்சா மனோகர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். என்ன சொல்றீங்க? இதில் நாங்கள் என்ன சொல்ல இருக்கு? மாமனாரே மருமகனை பற்றி இவ்வளவு உயர்வாக சொல்கிறீங்க. நாங்கள் எங்கள் மருமகளுக்கு துணியை தேடுறோம். இவங்க 2 பேரையும் பெரியவங்க நாம சேர்த்து வைப்போம். உங்ககிட்ட இன்னொரு உண்மையும் சொல்கிறேன். என் பெண் சாகலை. ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னைக்கோ செத்து போயிட்டா. நல்ல மனுஷனின் அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்காம தான் பெத்த மகளையே தவிக்க விட்டுட்டு அழகு இருக்கிற ஆணவத்திலையும் பணத்தின் மேல் இருக்கிற அளவற்ற பற்றுதலாலையும் வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. நொந்து போன என் மருமகனை நான் தான் தைரியம் சொல்லி தேற்றினேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகனாக நினைச்சுதான்
அவர் மேல் ஈடுபாட்டோடு இருக்கேன். 5 வருஷமா தனிமை வாழ்க்கை வாழற அந்த நல்ல மனசை வாழ வைக்கணும்னு தான் உங்களை தேடி வந்தேன். இப்படி ஒரு பெண்ணை பெற்று அவர் வாழ்க்கையை கெடுத்ததற்கு நானே பிராயச்சித்தம் பண்ண போறேன். சரி விடுங்க, போனவளை பற்றி பேசி புண்ணியமில்லை. நீங்கள் உங்கள் மருமகன் கிட்ட பேசுங்க, நாங்களும் எங்கள் மருமகள் கிட்ட பேசுகிறோம். 2 பேருமா சேர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். இப்பதான் மனசுக்கு நிறைவாக இருக்கு. என் மக ரத்னாவுக்கு இந்த எண்ணம் அவ மனசுல ரொம்ப நாளாக இருக்கு. அவ தான் நீங்க போய் மாதவி அத்தை மாமா கிட்ட பேசுங்க, பெரியவங்க சேர்ந்து ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க, அவங்க சம்மதிச்சா மாதவி கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னா. அதுவும் நல்லதுதான். முதலில் ரத்னா இது விஷயமா மாதவி கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். நல்லது, நான் கிளம்புறேன். அவர்களிடம் விடைபெறுகிறார் கிருஷ்ணன். தியான மண்டபத்தில் கண்மூடி அமர்ந்திருக்கிறான் மனோகர். சுவாமி, என் மனதை பக்குவப்படுத்துங்க. நான் ஒரு சராசரி மனுஷன். மனைவி, குழந்தை, குடும்பம்னு சந்தோஷமான எண்ணங்கள் என் மனதிலும் இருக்கு. நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லை.